திதி. அதாவது நாகையில் 4 வழி சாலை பணிக்கு மணல் எடுக்க பொதுமக்கள் கடும் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். இன்று சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் நாகப்பட்டினத்தில் நிலவியது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் கடற்கரை ஒட்டியுள்ள பிரதாபராமபுரம் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் 4 வழிச்சாலை பணிக்காக ஊராட்சி பகுதியில் உள்ள சின்னேரியில் சுமார் 540 மீட்டர் பரப்பளவில் மண் குவாரி அமைக்க மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரி அனுமதி அளிக்கின்றனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பானது நிலவி வந்தது. பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. அதற்கு பொதுமக்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த மாதமே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து மணல் குவாரி அமைக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் தொடர்ச்சியாக கடந்த 13ஆம் தேதி ஏரியில் ஜேசிபி இயந்திரங்களோடு மண் எடுக்கும் பணியை ஒப்பந்ததாரர்கள் தொடங்கினர். இந்த நிலையில் அன்று பிரதாபராமபுரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு மணல் எடுக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நேற்று போலீசார் பாதுகாப்போடு மணல் அள்ளும் பணியையும் தொடங்கியிருந்தனர். இதனை கண்டித்து இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என பிரதாபராமபுரம் ஊராட்சி சார்பில் நேற்று தெரிவித்த நோட்டீஸ் ஆனது அடித்து ஒட்டப்பட்டிருந்தது. அதனை கண்டித்து ஒருங்கிணைப்பாளர்களை நேற்று இரவே காவல்துறையினர் தேடி வீடுகள் தேடி சென்று கைது செய்துள்ளார்கள் என்ற ஒரு தரப்பு தெரிவித்திருக்கார்கள். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று பிரதாபராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராஜ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் சிறுதூர் கிராமத்தில் இருந்து பேரணியாக சென்று கிழக்கு கடற்கரை சாலை பிரதாபராமபுரம் கைகாட்டி பகுதியில் சாலையிலிருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வராதால் பொதுமக்கள் வேளாங்கண்ணியிலும் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையிலும் இரண்டு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மண்குமாரி அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில் கோட்டாட்சியர் அரங்கநாதன் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. மண் எடுப்பதற்கான அனுமதியை ரத்து செய்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வருவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு பரபரப்பான சூழலானது அங்கு நிலவியது. இந்த பரபரப்பான சூழலை கட்டுக்குள் கொண்டு வர சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நாகையிலிருந்து தூத்துக்குடி சாலை வழியாக சென்ற கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு எட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தி வழங்கியதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் போராட்டக்காரர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு வரும் திங்கட்கிழமை இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இப்போது தற்காலிகமாக போராட்டமானது கைவிடப்பட்டு சாலை மறியலானது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் 10,000கணக்கான வாகனங்கள் தம்பித்து இருந்தது.